இந்தியா மாதிரி நாடு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி நோக்கி போகணும்னா நம்ம நாட்டோட ஸ்ட்ரென்த்தே விவசாயம் தான். விவசாயம் இன்னைக்கு வரைக்கும் சரியான முறையில போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. அதுவும் பர்டிகுலரா கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ காரணமா நார்த் சைட்ல இருந்து சவுத் சைடு வரைக்கும் எல்லா பக்கம் பிரச்சனையாவே இருக்கு. அதாவது கரெக்டா சொல்லணும்னா நார்த் இந்தியால இப்போ மழை அளவுக்கு அதிகமா பெய்ஞ்சிட்டு இருக்குன்னா, இதே சேம் டைம்ல சவுத் இந்தியால இங்க வெள்ளமே இல்லாம சுத்தமா வறட்சியா இருக்கு. அந்த மாதிரி ஒரு மோசமான சிச்சுவேஷன் இந்தியால இப்பவுமே போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா அங்க இருக்கிற வாட்டர் எடுத்து சவுத் இந்தியாவுக்கு நம்மளால பண்ண முடியும். அதுதான் ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட். ஆக்சுவலா இது 40 to 50 வருஷமா மிகப்பெரிய போராட்டங்களுக்கு இடையே இன்னுமே தத்தளிச்சதுன்னு தான் சொல்லலாம். அதை எப்படி இந்தியா மீட்டெடுக்க போறாங்க? இந்தியா இதை சக்சஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இதை சக்சஸ் பண்ணிட்டா இங்க இருக்க மக்களுக்கு எந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது, இதுல எந்த மாதிரி பிரச்சனைகள் வரப்போகுது, இது எல்லாத்தையுமே டீடைலா இந்த பதில பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்டு வெல் அஃபிஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, நம்ம ரெண்டு சைடு எடுத்துக்குவோம். ஆக்சுவலா நார்த் சைட்ல அதிகமா மழை பெய்யற முக்கியமான பகுதினா, அதாவது மழைனா சாதாரண மழை கிடையாது, வெள்ளமே அடிச்சு ஊத்துற அளவுக்கு மிகப்பெரிய மழை. நார்த் ஈஸ்ட், பீகார், அஸ்ஸாம் இந்த 3 பகுதிகளிலும் அளவுக்கு அதிகமான வெள்ளம் வருஷம் ஏற்பட்டுக்கும். இது ஒரு சைடு. இதே நம்ம ஊர் சைடு சவுத் இந்தியா சைடு பார்த்தா முக்கியமா மழை அதிகமா பெய்யறதுனா தமிழ்நாடு, கர்நாடகா, ராஜஸ்தான் இந்த மாதிரி பகுதியில மழை சுத்தமா இருக்காம வறட்சியா இருக்கும். அதாவது சீசன் டைம்ல மட்டும்தான் மழை பெய்யும். அதாவது ஒரு சில டைம்ல பாத்தீங்கன்னா சுத்தமா மழை இல்லாம மிகப்பெரிய வறட்சியா இருக்கு. அந்த மாதிரி சமயத்துல அங்க எல்லா விவசாயமே படுத்து போற அளவுக்கு படு மோசமா இருக்கும். அது ஒரு முக்கியமான பிரச்சனை. 2024 பெங்களூர்ல ஒரு மிகப்பெரிய தண்ணீர் பிரச்சனை ஏற்பட்டது. எந்த மாதிரி பிரச்சனைனா, அதாவது குடிக்கிற கூட தண்ணி இல்லாம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. இதற்கு எல்லாமே முக்கியமான காரணம் தண்ணி ஒரு இடத்துல அதிகமா இருக்கு. அதாவது அங்க வெள்ளம் மக்களை சீரழிச்சு கடைசியில கொண்டு போய் அது கடல்ல போய் கலக்குது. அதுதான் பிரச்சனை. ஆனா இங்க தண்ணி இல்லாம சாகுறோம், அங்க தண்ணி இருந்து சாகுறாங்க. ஆனா இது பாதிப்பு அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. இதனால இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே டோட்டலா டேமேஜ் பண்ணிரும். நம்ம நாட்டினுடைய பொருளாதாரமும் பெரிய லெவல்ல மேம்படாது. இதற்காக மறுபடியும் கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். மக்கள் எல்லாமே சீரழிறாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இதனால ஏற்படுது. ஆக்சுவலா இதை நம்ம சரியான வழியில கொண்டு போனா ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் மூலமா இங்க விவசாயம் அப்படிங்கிறது பல மடங்கு பெறுவோம். அதனால இங்க விவசாயம் அப்படிங்கிறது அதிகமா எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஒரு சில நாடுகள் எல்லாமே இன்னைக்கு டேட்டாவுப்படி விவசாயம் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால அந்த பகுதிகளுக்கு நம்ம கொடுத்தோம்னா நம்ம பெரிய லெவல்ல நம்ம growth காட்ட முடியும். அதாவது சைனாவுக்கு ஈக்குவலா நம்மளால போக முடியும். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் விவசாயம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதை மேம்படுத்தணும்னா இந்த இடத்துல கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்தா ஈஸியா முன்னாடி போறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பா இருக்கும். ஆக்சுவலா இந்த ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது சாதாரண ப்ராஜெக்டே கிடையாது. உலகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான மிகப்பெரிய ப்ராஜெக்ட். ஆக்சுவலா இதற்கு பில்லியன் டாலர் கணக்குல இது காசு போற மாதிரி இருக்கும். ஒரு வருஷத்துக்கு 4000 பில்லியன் கியூபிக் மீட்டர் அளவுக்கு இங்க மிகப்பெரிய மழை பெய்யுது. அதுவும் பர்டிகுலரா வருஷம் பூரா கிடையாது, ஜூன்ல ஆரம்பிச்சு செப்டம்பருக்குள்ள இந்த 3 to 4 மாசத்திலேயே இவ்வளவு மழை பெய்யுது. ஆனா இந்த மழை இந்தியாவுல வருஷம் பூரா இதை வச்சுதான் சமாளிச்சு ஆகணும். அதுதான் நம்ம கிட்ட இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை. ஆக்சுவலா இந்த உலகத்துல இருக்க பாப்புலேஷன்ல இந்தியால மட்டும் கிட்டத்தட்ட 15% பாப்புலேஷன் இருக்கு. ஆனா நம்ம நாட்டுல ஃப்ரெஷ் வாட்டர் அப்படிங்கிறது, அதாவது குடிக்கிறதுக்கு தண்ணி அப்படிங்கிற பர்சன்டேஜ் பார்த்தா ஜஸ்ட் 4% தான் இருக்கு. அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனை. ஆர்ஓ வாட்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் வாட்டரை எல்லாரும் அளவுக்கு அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையும் இதுல இருக்கு. ஆனா அதை தாண்டி நம்ம நேச்சுரலா கிடைக்கிற வாட்டரை ஏன் வேஸ்ட் பண்ணணும்? அதுல கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரவே வராது. ஆக்சுவலா இந்தியாவில் இப்பவுமே வறண்ட நிலம் அப்படிங்கிறது ஒரு பர்சன்டேஜ் எழுது பார்த்தா கிட்டத்தட்ட 29% இந்தியாவில் அளவுக்கு அதிகமா இருக்கு. அதுவும் பர்டிகுலரா சவுத் இந்தியாலையும் அதே மாதிரி ராஜஸ்தான் போன்ற பகுதிகள் இருந்தா ரொம்ப வறண்ட நிலம் அதிகமா இருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் ஒன்னா மழை இல்லைன்னா வெள்ளம். இந்த ரெண்டுமே கம்பேரிசன் இருக்க காரணத்தினால தான் இந்தியா பெரிய லெவல்ல growth காட்ட முடியாம ரொம்ப சிக்கி தவிக்கிறோம். ஆக்சுவலா இந்தியால ரொம்ப அளவுக்கு அதிகமா வெள்ளம் பெய்ஞ்ச பகுதி அப்படின்னு பார்த்தா 2015ல சென்னையில அளவுக்கு அதிகமான வெள்ளம் கடைசியில போய் கடல்ல கொண்டு போய் விட்டாங்க. அதாவது வெள்ளம் எப்போ வடியோ அந்த மாதிரி ஒரு மோசமான சிச்சுவேஷன் தான் 2015 சென்னை இருந்தது. அது மட்டும் கிடையாது, 2019ல குஜராத்ல ஒரு மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டது. இந்த பிரச்சனை இப்படி போயிட்டு இருந்துச்சா 2021ல மகாராஷ்டிராலையும் கர்நாடகாலையும்
குடிக்கிற தண்ணி கூட இல்லாம ரொம்ப மிகப்பெரிய வறட்சியாது. அதாவது வானத்தை பார்த்துட்டு எப்ப மழை வரும் ஏங்கிட்டு இந்த சுச்சுவேஷன் தான் அப்ப போயிட்டு இருந்துச்சு. இந்த முக்கியமான ப்ராஜெக்ட 1970ல சர் ஆர்தர் காட்டன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான பர்சன் வந்து ஒரு யோசனை தெரிவிக்கிறார். அதாவது ஃபியூச்சர்ல நம்ம வாட்டர் ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் வந்து முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியா தரப்புல அப்பதான் ஃபர்ஸ்ட் பேச்சு அடிபட்டது. ஆனா இது வந்து வெறும் பேச்சளவுலயே முடிஞ்சு போச்சு. 1970ல மறுபடியும் வந்து ஃபார்மர் இரிகேஷன் மினிஸ்டர் வந்து KL ராவ் வந்து என்ன சொல்றாரு, கண்டிப்பா வந்து ஃபியூச்சர்ல தண்ணீர் பற்றாக்குறை வரும், அதனால வாட்டர் ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் மறுபடியும் ரெக்வெஸ்ட் வச்சாரு. ஆனா பல பிரச்சனை காரணமா அப்படியே வந்து அது ஸ்டாப் ஆச்சு. அதன் பிறகு 1999ல அப்போதைய வாஜ்பாய் அரசு அவங்க பதவிக்கு ஏற்றதுக்கு அப்புறம் கம்பல்சரி வந்து இந்த ப்ராசஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி முழு மூச்சில இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இதற்கு ஃபவுண்டேஷன் போட்டது அப்படின்னு பார்த்தா 2021 தான் ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க. ஆக்சுவலா இத வந்து ரெண்டா பிரிச்சு வச்சிருக்காங்க. அதாவது என்னன்னா ஹிமாலயா ஒட்டி இருக்க எல்லா நதிகளையும் ஒரு சைடு வந்து இணைக்க போறாங்க, இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா பெனிசுலர் அப்படிங்கிற சொல்லப்படக்கூடிய அந்த ரிவர் எல்லாத்தையும் இன்னொரு பகுதி இணைக்க போறாங்க. கிட்டத்தட்ட 30 முக்கியமான நதிகள். இதுல ஹிமாலயால 14 நதிகளும் பெனிசுலர்ல 16 நதியும் இணைக்கணும். இதுதான் என்னுடைய முக்கியமான லாங் டேர்ம் கோலா இருக்கு. ஆக்சுவலா இந்த ஹிமாலயன் ரிவர்ல எந்த மாதிரி ரிவர்லாம் வருதுன்னா கங்கா, யமுனா இந்த மாதிரி முக்கியமான நதிகள் எல்லாமே வருது. இதே வந்து பெனிசுலார்ல முக்கியமான நதிகள் அப்படின்னு பார்த்தா கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி இந்த மாதிரி முக்கியமான நதிகள் வருது. இதை எல்லாத்தையுமே வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய திட்டத்தை போட்டு அதற்காக முன்னேற்பாடு கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா இது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு எளிதான காரியம் கிடையாது. ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ராசஸ். ஆக்சுவலா இது கிட்டத்தட்ட 1500 இருந்து 2000 கிலோமீட்டர் வந்து ஓவரால் இந்தியாவே கனெக்ட் பண்ணணும். இதற்காக கோடிக்கணக்கில் காசு உள்ள அரைக்கணும். அது மட்டும் கிடையாது, டேம்ஸ், ரிவர்ஸ், இங்க பம்பிங் ஸ்டேஷன் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து உள்ள கண்ட்ரோல் பண்ணா மட்டும்தான் இதை வந்து இணைக்கவே முடியும். இதற்கு கோடி கணக்கில் காசு உள்ள இறைக்கிற மாதிரி இருக்கும். காசு இறைச்சா மட்டும் பத்தாது, இங்க வந்து கிட்டத்தட்ட 12,000 கிலோமீட்டருக்கு மேல கானல்ஸ், டேம்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து ஒன்னோட ஒன்னு இணைச்சாகணும். அது மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 3000 டேமையும் பேரேஜையும் வந்து கம்பல்சரி இணைச்சாகணும். அது மட்டும் கிடையாது, இங்க இருக்க டெக்னாலஜி எல்லாமே வாட்டர் டெக்னாலஜி எல்லாமே ரொம்ப ஹை கிளாஸ் மாடலா மாத்தி ஆகணும். அது மட்டும் இல்லாம இங்க டசன் கணக்குல எல்லா வாட்டர் ஸ்டேஷனையும் ஒன்னோட ஒன்னு இணைக்கணும்னா நம்ம பம்பிங் ஸ்டேஷன் இருந்தா தான் அது எல்லாமே பாசிபிள். ஆக்சுவலா இதை யாரு பிரைவேட் கம்பெனி பண்ணா சாத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா இதுக்கு தேவையே கிடையாது. இதற்கு NWDA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நேஷனல் வாட்டர் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அவங்க உள்ளடங்கி வேலை செஞ்சா தான் இது பாசிபிளே ஆகும். ஏன்னா இது வந்து ஸ்டேட்டுக்குள்ள நிறைய பிரச்சனை வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இவங்க உள்ளடங்கி வேலை செஞ்சாதான் இது எல்லாமே சாத்தியப்படும். ஆனா இது காசு பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரெடிக்ட் பண்றாங்க. அது மட்டும் கிடையாது, இது 20 இருந்து 30 வருஷம் ஆகும் சொல்லி பிரெடிக்ட் பண்றாங்க. ஆக்சுவலா இதனால இங்க நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதனால முக்கியமான பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தா இங்க அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது பெரிய லெவல்ல முன்னேற்றம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க வந்து வெள்ளம் வர்றக்கே வாய்ப்பு வந்து ஃபியூச்சர்ல சுத்தமா கிடையாது. அது மட்டும் கிடையாது, நிறைய பகுதியில் தண்ணீர் பிரச்சனை அப்படிங்கிறது, குடிக்கிற பிரச்சனை, அந்த மாதிரி பிரச்சனை வந்து ஃபியூச்சர்ல சுத்தமாவே வராது. அது மட்டும் கிடையாது, இது வந்து நிலத்தடி நீர் மட்டம் வந்து தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்கும். இங்க எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது, அதாவது வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த 20 to 30 வருஷம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்கும் பெரிய லெவல்ல கிரௌத் ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வருஷம் மெயின்டெனன்ஸ் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நிறைய டேம்ஸ் இருந்துச்சுன்னா அதனால அதுகளுக்கு ஆட்கள் தேவைப்படும். அதனால இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா இந்தியாவுக்கு பார்க்கப்படுது. ஆனா இந்த ஸ்டெப் வந்து முன்னாடி இருக்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்குன்னு தான் நமக்கு தெளிவா தெரியுது. அது மட்டும் இல்லாம இங்க வந்து பவர் ஜெனரேஷன் அப்படிங்கிறது ஃபுல்லா வந்து ஹைட்ரோ பவர் பிளான்ட் மூலமா நிறைய வந்து பவர் ஜெனரேட் பண்ண முடியும். அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது பவர் ஜெனரேட் பண்ணலாம், மறுபடியும் இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது பவர் வந்து ஜெனரேட் பண்ணிட்டே இருக்க முடியும். அதாவது ஒரு வருஷத்துக்குள்ள நம்மளால 40,000 மெகாவாட் அளவுக்கு இந்த ஹைட்ரோ பவர் பிளான்ட் மட்டும் நம்மளால பவர் வந்து ஜெனரேட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இதில் இருப்பதால் இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுது. ஆனா இதில் என்னதாப்பா பிரச்சனை அப்படின்னு பார்த்தா இங்க என்விரான்மெண்டல் இஷ்யூ அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். அதாவது நம்ம காடுகளை அழிச்சு தான் புதிய டேம் கட்டுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். பர்டிகுலரான இந்த பகுதியில வந்து நமக்கு டேம் கட்டி ஆகணும் அப்படின்னா இங்க இருக்க மக்கள் எல்லாத்தையும் இடம்பெயரமா இருக்கும். அது ஒரு முக்கியமான பிரச்சனை. அதே மாதிரி கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம இந்த மாதிரி டீஃபாரஸ்டேஷன் பண்ணோம்னா கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வரும். அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்டேட்டுக்குள்ள நிறைய பிரச்சனை வரக்கும் வாய்ப்பு இருக்கு. இதுக்கு
காசு அப்படிங்கிறது கோடி கணக்குல பில்லியன் டாலர் கணக்குல உள்ள இறச்சிட்டே இருக்கணும். அது ஒரு முக்கியமான பிரச்சனை. அதுவும் மட்டும் கிடையாது, இங்க ஜியோலாஜிக்கல் வைஸா நிறைய இஷ்யூ வரக்கும் ஃபியூச்சர்ல வாய்ப்பு இருக்கு. இதுதான் இதுல இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை. ஆனா இது நெகட்டிவோட பாசிட்டிவ் இது ரொம்ப அதிகமா இருக்கு. ஃபியூச்சர்ல கவர்மெண்ட் இந்த விஷயத்தை எப்படி எடுத்துட்டு முன்னாடி போவாங்க அப்படிங்கறத நாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.